அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு சிக்கன் பர்கர் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் தான். இதுதான் நல்லா சிக்கன் பர்கருக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு சுத்தியில் வச்சு நம்ம தட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு தட்டி வச்சாச்சு. நான் வந்து இது வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால நான் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பீஸை வந்து 2 கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இப்போ மசாலா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன், கார்லிக் பவுடர். உங்களுக்கு அந்த ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் இல்லைண்டாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் இப்போது பாதாம் பால் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பால் சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றுறேன். அதை நல்லா திக்காக நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அந்த பர்கருக்கு வந்து ஒரு கோட்டிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா போடுறேன். 1 1/2 கப் போதும், ஏன்டா 1/2 கிலோ தானே. ஜிஞ்சர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கார்லிக் பவுடரும் 1/2 ஸ்பூன் போடுறேன். பெப்பரிக்கா பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். பாதாம் மில்க்குக்கு வந்து நான் பாதாம் கொஞ்சம் எடுத்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது மேலே உள்ள அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ அந்த பாலில் நம்ம கலந்துக்கலாம். இதை பாருங்க, நம்ம பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த பாதாமையும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சமாக போடுறேன் அதில், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ நான் சுகர் போடுறேன் அதில். இது கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பாதாம் பாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பாதாம் நிறைய தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால நான் கொஞ்சமாக வந்து நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இதையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சிக்கன் பரட்டி வச்சிருந்தோம்ல, அது சூப்பராக நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஊறி நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கோட்டிங் கொடுப்போம். ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து இந்த இதில் வந்து நல்லா அந்த மாவில் நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு நான் வந்து நல்லா கோல்டான ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணிப்போம். அதில் உள்ள மசாலா எதுவும் போகாது. இப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்க, நல்லா சூப்பராக மாவு எல்லாம் நல்லா எங்கே பார்த்தாலும் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்படி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சா அப்புறமா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம வந்து இந்த சிக்கனை எடுத்து அதில் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறையா தான் போடணும். அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு, அப்போ தான் நல்லா இது கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.